ரிஷப ராசி நண்பர்களே, இந்த 2025 செப்டம்பர் மாதம் தொடக்கத்தில் 4ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது பகவான் இணைந்து 10ஆம் வீட்டில் ராகு பெயர்ச்சிக்கிறார். மாதம் முழுவதும் குரு பகவான் 2ஆம் வீட்டில், சனி பகவான் 11ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பார். மாதத்தின் முற்பாதியில் சுக்கிரன் 3ஆவது வீட்டிற்கும் பிறகு 4ஆம் வீட்டிற்கும் நுழைவார். 15 மற்றும் 17ஆம் தேதிகளில் புதன் மற்றும் சூரியன் 5ஆம் வீட்டிற்குள் நுழைவார்கள். மாத தொடக்கத்தில் செவ்வாய் 5ஆம் வீட்டில் அமர்ந்து 13ஆம் தேதி 6ஆம் வீட்டில் நுழைகிறார். இந்த மாதம் நீங்கள் நிதி ரீதியாக நல்ல பலன்களை பெறலாம். கொடுத்த பணம் திரும்பி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். மற்றுமானால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப முன்னணியில் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தொழில், வியாபாரம் போன்ற விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பொறுமையாக அனுசரித்து நடக்கவும் மற்றும் குரு பகவானால் உங்கள் பேச்சு வார்த்தைகளால் குடும்ப உறுப்பினர்களை கையாளக்கூடியதாகவும் மற்றும் வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். தனிப்பட்ட உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். திருமண உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் மனைவியை வருத்தப்படுத்தும் எதையும் சொல்வதையோ அல்லது செய்வதையோ தவிர்க்கவும். குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் காதல் உறவுகளில் டென்ஷன் அதிகரிக்கும். பிற்பாதியில் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் தொழில்நுட்ப மாணவர்கள் பயனடைவார்கள். அப்போது வியாபாரம் சம்பந்தமாக சில செலவுகள் செய்ய வேண்டி வரும். வியாபாரத்திலும் கவனம் தேவை. ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் படிப்பிற்காக வெளியூர் செல்லும் கனவில் இருந்தால் நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் மாதத்தின் முதல் பாதியில் சிலருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதம் குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் வரலாம். சில சுப காரியங்கள் நிறைவேறலாம். இது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை பராமரிக்கும். உங்கள் அன்புக்குரியவர் உங்களுடன் அன்பாக பேசுவார் மற்றும் நல்ல வேலையை செய்யுமாறு அறிவுறுத்துவார். இது உங்கள் உறவுகளை மீண்டும் பலப்படுத்தும் மற்றும் பரஸ்பர பிரச்சினைகள் தீர்க்கப்படும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல்நல பிரச்சினைகள் இருக்கலாம் மற்றும் உங்களிடையே பதற்றம் அதிகரிக்கலாம். இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் நல்ல காரியம் நடந்தால் பணம் செலவாகி அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த வழியில் பணத்தின் செலவுகள் இருக்கும். ஆனால் வீட்டில் உங்கள் நிதி நிலை நன்றாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய வழக்கத்தை பின்பற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் பிரச்சனைகளை சமாளிக்க மன அழுத்தத்திலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்யுங்கள். வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்கவும். வீட்டில் சமைத்து சாப்பிட்டு உடல் நலத்தை பார்க்கவும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீ காளியம்மன் வழிபட்டு வருக. இந்த மாதம் நன்றாக இருக்கும்.